பாம்பேல லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சேல் 80% வரையும் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வர்றவங்கெல்லாம் மோஸ்ட்லி கோல்டை விற்கிறதுக்கு தான் வராங்க, யாருமே வாங்குறது இல்லை. இப்போ ஏறிட்டே இருக்குது, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓகேப்பா ஏறிட்டே இருக்குது, எப்போ அது திருப்பி இறங்குதோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஜஸ்ட்டு மியர் ஸ்பெக்டேட்டர், அதை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய சேல் நடக்கிறது இல்லை. பிகாஸ் ஆஃப் த குளோபல் அன்சர்டனிட்டி கோல்டு ஏறிட்டே இருக்குது. இட்ஸ் ஒன்லி a கொஸ்டின் ஆஃப் டைம், எப்போலேருந்து இது இறங்க போகுதுன்னு தெரியல. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கோல்டை வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ணி பேங்க்கில் வந்து பைசா வச்சுட்டு இருந்தாங்க. திருப்பி 1 இயர் ஆன உடனே என்ன பண்ணலான்னா திருப்பி அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7% 8% வந்து பேங்க்ல பணத்தை வச்சுட்டு வேற தேவைகளுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க பிளெட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அது எல்லாத்தையும் பே பண்ணிட்டு திருப்பி தான் வந்து நீங்க இன்னொரு தடவை தான் லோன் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஷாக் நிறைய பேருக்கு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் லோன் எடுத்துட்டு 1 இயருக்கு தாண்டியும் கூட என்னுடைய தேவை இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. அந்த சமயத்தில் என்னால் எப்படி திருப்பி அந்த மணியை கொடுத்து அந்த கோல்டை மீட்க முடியும்? இது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சஸ். பட் இது வந்து முன்னாடி எவ்வளவு ஈஸியாக இருந்ததோ, ஒருத்தர் நகையை வந்து பிளெட்ஜ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இருந்ததோ, இப்போ வந்து அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை.